ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் சொல்லலாம். ஒரு ஹாட் சாக்லேட் புட்டிங் இந்த ரெசிபி. ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும், சிமிலாரிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 கப் மைதா, 1 கப் சுகர், 1/2 கப் கொக்கோ பவுடர், பட்டர் 1/4 கப். சப்போஸ் பட்டர் வேண்டானா ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சாக்கோ சிப்ஸ், அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால். நம்ம இப்போ ரெசிபி ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம், அதில் வந்து எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 கப் மைதா, அப்புறம் சுகர், அப்புறம் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் பட்டர், பட்டர் ஃபுல்லாக எடுத்துடுறேன் நான். அப்புறம் இந்த பேக்கிங் இது ஃபஸ்ட் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பால் தான் சேர்க்க போகிறோம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், தேவைப்பட்டால் திருப்பி ஊற்றிக்கலாம். லம்ஸ் இல்லாமல், கட்டி இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லம்ஸ் இல்லை. நம்ம யூஸ்வலாக கேக் பேட்டர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சாக்லேட் சிரப் பண்ணி அதை ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டு. இதை வந்து இப்போ நம்ம கேக் டின்னில் நான் ஏற்கனவே பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஊற்றிடலாம். ஸோ கேக் பேட்டர் இப்போ ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிப்ஸ் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாக்லேட் சிரப் பண்ண போகிறோம். ஸோ சாக்லேட் சிரப்புக்கு நம்மளுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. 1 கப் தண்ணி, அதை ஊற்றிடலாம். ஜஸ்ட் வந்து அந்த தண்ணி சூடானா போதும். 1 கப் வாட்டருக்கு வந்து 1/4 கப் சுகர். ஏன்னா நம்ம கேக்லேயும் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அப்புறம் சுகர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் சுகர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1/4 கப் கொக்கோ பவுடர். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பாயில் ஆகணும், இல்லாட்டினா ரெடியூஸ் ஆகணும், அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் இது எல்லாமே பிளெண்ட் ஆகணும், அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ். இதை தான் நம்ம அந்த பண்ணி வச்ச கேக் மேலே இப்போ ஊற்ற போகிறோம், பேட்டர் மேலே. ரெசிபியோட மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. அவ்வளோதான். இப்போ இதை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேன். இந்த நம்ம செஞ்சு வச்ச பேட்டர் மேலே இந்த சிரப் ஊற்றிட வேண்டியதான். ஸோ இதை வந்து இப்போ நம்ம நார்மல் பேனில் வச்சிடலாம். நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அந்த பேனுக்கு இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ 45 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ 40 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ கேக் ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக நம்ம வந்து கேக் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் ஃப்ளிப் ஓவர் பண்ணுவோம். ஆனால் இது மட்டும் அப்படி கிடையாது. இப்போ நான் இது வந்து ஹாட்டாக தான் சர்வ் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஒரு பீஸ் நான் கட் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இந்த கேக் பாருங்கள், இப்போ நான் எடுத்திருக்கேன். மேலே வந்து நம்ம சாஸ் ஊற்றணும்ல, ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம ஐஸ்கிரீம் போடுறோம். யூஸ்வலாக வெனிலா ஐஸ்கிரீம் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்குன்னா அது கூட போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ப்ரௌனி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்க. கேக்ல இருக்க சாக்லேட் சாஸும் நான் மேலே கொஞ்சம் ஊத்துறேன். ஸோ நீங்களும் இந்த ஹாட் சாக்லேட் புட்டிங் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.